பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதங்களை செய்வார் என்றதான பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமை. எல்லாருக்கும் தெரிஞ்சது பழைய பாடல் தான். ஜீசஸ் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். Yes,
ஆண்டு முழுவதும். ஆமென். எல்லாவித அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமென். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திராத அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டு செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கூட வர போகிறாரு. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட வருவேன் என்று அவர் வாக்குறுத்திருக்கிறார். அதனால எல்லா அதிசயங்களும் எல்லா அற்புதங்களையும் எதிர்பாருங்க. ஆமென். விசுவாசத்தோடு எதிர்பார்க்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென். உற்சாகம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி நாம் கூப்பிட கூப்பிட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்கிறீங்க? சத்தத்தை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. நம்முடைய கரத்திலே நாம் தர இருக்கிறோம். நல்ல கையெழுத்து உற்சாகத்தை ஆண்டவரும் ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல ஓய்வு நாளில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை இந்த புத்தாண்டில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்தலத்தில் நான் வருவது மூன்றாவது முறை நினைக்கிறேன். மூன்றாவது முறை. ஆமென். அருமையான அன்பு தேவ ஊழியர் ஓப்பந்தூர் திருச்சபையின் போதகரும் ஆமென் ஸ்தாபகருமாகிய பாஸ்டர் ஆலன் பால் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஆமென் அன்பு அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நல்லது. ஆமென். ஆமென். உண்மையாகவே அருமையான நண்பர்களை மறக்க முடியாது. ஈரோடு நினைத்தாலே ஒரே சந்தோஷம். எத்தனையோ திருச்சபை இருந்தாலும் இவங்களோடு கூட நல்ல இணக்கமாக பழக ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். என்னோடு கூட பேர பாஸ்டர் ஷேக்ஸ்பியர் நாங்கள் சேர்ந்து அநேக இடங்களோடு கூட அவரும் கூட வருவது உண்டு. ஸோ உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்மைகளை பெற்றவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். நன்மைகளை பெறாதவங்க இருக்கிறோமா? இல்லை. ஆமென். இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய கோளும் உங்களுடைய தடியுமே தேற்றி. ஆமென். எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்குகள். அருமையான பாஸ்டர் ஆளுநர் வாழ்க்கையில கூட நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் வரும்போது சொன்னார், நான் கேட்க மறந்துட்டேன். ஆமென். சாரி பாஸ்டர், சாரிக்கு மறந்துட்டேன். கடந்த ஆண்டுல ஒரு 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 சூழ்நிலை நிமித்தம் ஒரு ஸ்டண்ட் வைத்துக்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை எவ்வளோ ஒரு கிருபையாய் ஆண்டவர் பாதுகாத்திருக்கார். நல்ல ஒரு தகப்பன் உள்ளம் படைத்தவர் பாஸ்டர் ஆளுநர். உண்மைதான். ஏன்னா அகத்தின் அழகு முகத்திலேயே தெரியும் சொல்லுவார். அவருடைய பிரசன்னம், தேவ சமூகம், மகிமை, ஆமென், அபிஷேகம் உள்ள நல்ல ஒரு மனிதர். இதெல்லாம் நமக்கு ஆரம்பம் தான். அந்த திருச்சபை இந்த இடமெல்லாம் சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். ஒரு சம்பூர்ணமான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க. எது வேணாலும் சொல்லுங்க. நல்லவர். அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொண்டு வாழ வைக்கிறார். சொல்லுங்களேன், கரங்க வைத்து என்னை வாழ வைப்பவரே, இந்த நாள் வரை வாழ வைத்தீரே, என்னை வாழ வைப்பவரே என்று விடாமல் சொன்னீங்க. உண்மையாகவே இந்த கொரோனா டயத்துல நாங்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். மதுரையில் பெரிய லீடர்ஸ்லாம் இருந்துட்டாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம். இறப்பதற்கு முந்தின நாள் கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களை ரொம்ப நேசிக்கிற நல்ல ஒரு தெய்வ ஊழியர் பாஸ்டர் ஜே அருள். அவருடைய கன்வென்ஷன்ல வருஷம் யூஸ் பண்ணுவார். என்னுடைய பாடலை ரொம்ப விரும்புவார். அவர் அமெரிக்கால இருந்து இறங்காம பிறகு சரி, இறப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நல்லா பேசுறாரு. பாஸ்டர் ஒரு நாள் வரைக்கும் வெளியே வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த காரியத்தை கேள்விப்படும் போது. இறந்துட்டார் அப்படின்னு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் 1000-10,000 விழுந்தாலும் அது உன்னை எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள், சுனாமியை போல இந்த கொரோனா கொடிய நாட்கள்ல ஆண்டவர் கிருபையாக நம்ம பாதுகாத்தார். கரங்கள் தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். கட்ட நல்லது.
கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். நன்றி 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 என்று சொல்லி நான் துணிக்கு சொல்லாமவே முடியாது பல நன்மை செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் துணிக்கு நான் வரவையில் பள்ளத்தாக்கு நடந்தால் கொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு இருக்கிறேன். மரண பள்ளத்தாக்கில் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா, சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் துணிக்கு நாளோறும் போற்றுவேன், நாளோறும் போற்றுவேன். அவர் எத்தனையோ நன்மை நமக்கு செய்திருக்கிறார். அவர் எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணிக்கைக்காக நன்மைகள் செய்திருக்கிறார். அவர் நன்மைகளை சொன்னால் 1000 இல்லை 10,000 உதவி இருந்தாலும் போதாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாளோறும் போற்றுவேன், நாளோறும் போற்றுவேன். அவர் சொல்கிறார், பொருள் சபையை பார்த்து சென்று கொள்கிய 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லியாக இருந்திருந்தார். நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏற்றுங்கள். திரும்பப்பட்டாரே சொல்லி முடியாத எண்ணி முடியாத செய்திருக்கிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத தீவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத தீவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் உலகம் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் திருமைகளுக்காய்
வாழ்வொழுதும் சோகம் என்று சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்தேன் சேர்ந்து கலந்து கட்டி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்தேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த புதிய ஆண்டை காண செய்தாரே, இந்த புதிய நாளை தேவனோடு தந்தாரே, புதிய கிருபையால் நம்மை நடத்தினார். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மையாகவே நானும் கொடிய மரண பள்ளத்தாக்கிலிருந்து, விபத்திலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து, அவன் கொடிய வியாதியிலிருந்து என்னை அவர் பாதுகாத்தது உண்மைதான். இந்த 2021 நான் காண்பது என்னுடைய பலத்தினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய அறிவால் அல்ல, அப்பாவுடைய கிருபையினாலும் சொல்றவங்க மாத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறை வாழ வைத்தீரையா, எங்க சபையாரை வாழ வைத்தீரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆருயிரே, என் ஆறுதலே, என் ஆயுளெல்லாம் காத்தோரே. மறுபடி சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தினால் என் ஆருயிரே, ஆறுதலே, சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 34:10 இந்த நாள் வரை ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வந்தார்கள், பாதுகாத்து வந்தார்கள். ஓ, எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காத்தோரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காத்தோரே. ஒரு குறையில் காத்து வந்தீங்களா? காத்து வந்தீங்க, நீங்க அதிசயமா நடத்தி வந்தீங்க. நடந்து வந்த பாதைகளா முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. அப்படி எழுந்து பாடலாம், எல்லாம் எழுந்து. ஓ க்ளோரி, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே.
ஈரோடு மாவட்டத்தை கலக்குகிறவர்கள் அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நமக்கு இன்னும் பிரகாசம் தான். ஆமென். நாம வெட்கப்பட்டு போறதில்லை, நம்முடைய சத்துருக்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். அவன் நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறாராம். எதற்காக? அவன் பொன்னாக ஜொலிக்க முடியாது. கடந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு அநேக சோதனை வந்ததா? இந்த ஆண்டு நீங்க பொன்னாக ஜொலிக்க போறீங்க. நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்றத பார்க்கலாம். அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து அருமையா யூனிஃபார்மா சேர்ஸ் போட்டு உட்காந்துருக்கீங்க. பக்கத்துல கையெல்லாம் கொடுக்கூடாதுல்ல? இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கா? சரி, இப்படியாவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களை பொன்னாக ஜொலிக்க பண்ண போகிறேன். பொன்னாகவா மண்ணாகவா? அவன் பொன்னாக. பொண்ணு பாருங்க, மாதம் மாதம் ஜொலிக்குது. என்ன பொண்ணு? தங்கம் ஜொலிக்குதா? ஜொலிக்கிறது இல்ல, விலையில சொல்ல விலைவாசி கூடிக்கிட்டே போகுது. கடந்த மாதத்தோட இந்த மாதம், இந்த மாதத்தோட அடுத்த மாதம், ஐயோ அதுக்கூட வேலையை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பொண்ணுக்கு ஒப்பிட்டு நம்மளுக்கு சொல்லுகிறேன், பொண்ணாக ஜொலிக்க பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க. இந்த வருஷம் ஜொலிக்க போறீங்க. சபை ஜொலிக்க போகுது. நீங்கள் ஜொலிக்க போறீங்க. நீங்க செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வியாபாரம் வர்த்தி அடைய போகுது. ஆமென். வர்த்திக்க பண்ண போகிறார். விளைச்சலின் பலனை வர்த்திக்க பண்ண போகிறார். முந்தைய விசையை பார்க்க உங்களுக்கு நற்சீர் உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இனி உங்க வெட்கத்துக்கு பதிலாக இந்த வருஷம் ரத்தத்தொகையை கர்த்தர் தர போகிறார். இவர்களால நல்ல கரங்களை தட்டி ஆவில் இறங்கி நல்ல அந்நிய பார்த்து இந்த நிமிடங்கள் நல்ல துடிக்க போகிறோம். நல்ல துடிக்க விடுதலை. நல்ல 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 கரங்களை தட்டி நல்ல நல்ல ஆவில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சரீரத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே கடந்த ஆண்டிலே நாங்கள் கண்ட எல்லா துக்கத்திற்கும் அநேகராக இந்த வருஷங்களுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போவதற்காக விடாதீங்க. நல்ல கரங்களை தட்டி நல்லா துடிக்க தேவனுடைய மகிமை பிரசன்னம் ஒழுங்கை செய்தவரை வரப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைமுடிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைமுடிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 தோல்வி யாருக்கு தவறியது? தோல்வி யாருக்கு? தோல்வி யாருக்கு? கலக்கம் யாருக்கு? கவலை யாருக்கு? ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறான் யாரு? அவனா கொஞ்ச நாள் ராஜா வரப்போகிறான். அவனை நித்தியமாக அவன் அந்த நரகத்தை அவன் பார்க்க போகிறான். எத்தனை சொல்லுங்க, நமக்கு நித்தியமான பொருளை பற்றி பார்க்க போகிறோம். தோல்வி அவனுக்கு உரியதையா? கவலை அவனுக்கு உரியது, பயம் அவனுக்குரியது, வெற்றி யாருக்குரியது? இல்லைங்களே சந்தோஷமா சொல்ற பார்த்தா எனக்கு தானா அப்படின்ற மாதிரி அது சந்தோஷமா சொல்லுங்க. வெற்றி யாருக்குரியது? இந்த வருஷம் வெற்றியின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, சந்தோஷத்தின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, கரங்க வைத்து. யாருக்கு வெற்றி? வெற்றி யாருக்குரியது? எனக்குரியது. சத்தமாக சொல்லுங்க. வெற்றி யாருக்குரியது? சமாதானம் யாருக்குரியது? ஆசீர்வாதம் யாருக்குரியது? நமக்குரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கோபம்லாம் யாருக்குரியது? அதற்காக எனக்குரியது சரி அப்படின்ட்டுல அதெல்லாம் அவனுக்குரியது. கோபம், கசப்பு, வைராக்கியம், பழி வாங்குதல் இதெல்லாம் அவனுக்குரியது. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆமென், சமாதானம் நமக்குரியது. நல்ல கரங்களை தட்டி ஒரே ஒரு சரத்து மாதிரி பாடுவோம். உற்சாகமாய் 1 2 3 4. Come on, வெற்றி நமக்கு தோல்வி என்பதில்லை. இல்லை ஒரு நாளும்
பலனை கர்த்தர் வர்த்திக்கப்பட்ட போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கர்த்தர் தரப்போகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி என் ஆருயிரே என் ஆறுதலே என் ஆயுதலா ரெண்டு கரம் உயர்த்தி அப்பா ஆராதிப்போமா
வலி வர்த்திக்கப்படும் சொல்லி ஆராதிக்கிற பொழுது உனக்கு நற்செய்தியை உண்டாக்க செய்யும். முந்தின சீரை பார்க்கலாம் நற்செய்தியை உண்டாக்க செய்ய சொல்லியிருப்பார். இதோ சொல்லிங்களுக்கு நாங்கள் கையிட்டு சேரும் எல்லா வேலையும் தேவன் ஆசீர்வதிக்க போவது கஷ்டம். தகப்பனை நீங்களோடு நீங்கள் பேசுகிறாங்க வார்த்தைகள் கேட்கிறாங்க மூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நாங்கள் தயவாய் அமர்ந்து விடுவோம். கர்த்தர் நல்லவர், கிருபை. ஆமென். இதோடு அப்படியே ஆராதிக்கணும். ரொம்ப ஆசைதான். இந்த நாளிலும் கூட தியானத்திற்கு ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய இரு வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்கள் வாசிக்கணும். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. நண்பு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீது எருசலேமில் இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே அவன் இப்பொழுது சீயோனை நோக்கி புறப்பட்டு போகிறார். அப்படி சீயோனை நோக்கி புறப்பட்டு போகிற பொழுது ஒரு சில கூட்டங்கள் அவன் முன்பாக நின்று தாவீதை பார்த்து கேட்கிறார்கள், நீ எங்கப்பா போகிறாய்? அவன் சொல்லுகிறான், சீயோன் கோட்டையை பிடிக்க போகிறேன். எப்போ உன்னை காட்டிலும் பல வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் பெயர் உனக்கு தெரியுமா? அவர்கள் சப்பானியர்கள், எபூசியர்கள், கானானியர்கள் என்ற பலம் வாய்ந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஒன்னால போய் இந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது. நீ பேசாம எங்களை போல எருசலேமில் இருந்து நீ நல்லா தானே இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப உன்னால முடியாது. ஏனென்றால் கானானியர்கள் இருக்கிறார்கள், சப்பானியர்கள் இருக்கிறார்கள், குருடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தடை செய்து போடுவார்கள், உன்னை கொன்று போடுவார்கள். உன்னால் அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது. நீ பேசாம எருசலேமில் இருந்து என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிற பொழுது அந்த தாவீது சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, எனக்கு உரியது அந்த சீயோன் தான், நான் எப்படியும் அதை பிடித்துக் கொள்வேன் சொல்லி அந்த கூட்டத்தார்களை அவன் ஜெயித்தார். சீயோன் கோட்டையை பிடித்தார். என் அன்பு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் இதை தியானிக்கிற பொழுது என் ஆவிக்குரிய அவன் கண்களை கர்த்தர் திறக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எருசலேம் என்பது அது சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். சீயோன் என்பது அது பரலோகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் எருசலேம் ஆகிய சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையில் அமர்ந்திருக்கிறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லது. நாம் சபைக்குள்ளே கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் வேலைக்குள்ள வராமல் எத்தனை பேர் இருக்கிறார்? லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இந்த சபைக்கு வெளியிலே, வேலைக்கு வெளியில இருக்கிறார்கள். கர்த்தர் உங்கள் மென்னையும் சபையாகிய வேலைக்குள்ளே கொண்டு வந்தாரே. நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தார்கள். ஆமா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே. அப்ப சபை என்பது அது எருசலேமை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். சீயோன் என்பது அது பரலோகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்ப தாவீதுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எப்படின்னா, நாம் இந்த எருசலேமில் நிரந்தரமா இருக்க போறது இல்ல. ஆமென். இந்த சபையில நிரந்தரமா இருக்க போறது அல்ல. இந்த தேசத்துல நம்ம நிரந்தரமா இருக்க போறது அல்ல. நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பிளேஸ்னா அது பரலோகம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பரலோகத்துக்குரியவங்கள கரங்க வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிற முற்று முடிய நிலைத்திருக்கணுமா? சபையில நிலைத்திருக்கணும். ஆமென். விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், ஜெபத்துல நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும். அவன் தான் காப்பாற்றப்படுவான். அவன் தான் சீயோன் கோட்டையை பிடிப்பான். சரி, ஓகே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது. ஆமென். அப்ப இந்த வசனத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மீண்டும் 6, 7. மைக்ல வாசிக்கணும் எடுக்கலையோ? தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே
பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இல்லை. குருடரும் பாருங்க, முதல் கூட்டம் யாரு? குருடர்கள். இரண்டாவது சப்பானியர்கள் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பான். அப்ப கவனிங்கள், குருடர்கள் என்று சொல்லும் பொழுது கண் தெரிந்தும் தெரியாதவனை போல காணக்கூடியவனை தான் அவன் இங்கு நான் வாசிக்கிறோம். கண்ணு தெரியாதவனுக்கு பார்த்தா குருடன் சொல்லலாம். கண்ணு தெரிந்தவன் கண்ணு தெரியாத குருடனை போல நடிப்பான்னு சொன்னா அவனை எந்த லிஸ்ட்ல வைப்பது? அவன் அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் இந்த தேசத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சப்பானியர்கள். சப்பானி ஏன் நடக்க முடியாதவன சப்பானி சொல்லலாம், நடக்க முடிஞ்சவனை எப்படி சப்பானி சொல்ல முடியும்? ஒரு குழந்தை இருக்கிறவன சப்பானி, அவன் நடக்க முடியாது, அவன் குழந்தை பருவம்னு சொல்லுவோம். ஏன்னா எப்படி நடப்பான்? பையன் ஒரு வயசு நடக்குது, ஒரு வயசு வச்சு நடக்க முடியல, எப்படி ஒரு வயசு கிடந்தவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் 25 வயசு ஆகியும் அவன் நடக்க முடியாமல் இருந்தாலும் அவனுக்கு என்ன பேர் சொல்லுவான்? சாப்பாடு. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களும் ஆமென் ஒரு குழந்தை சுபாவம் உடையவர்கள். என்ன செய்யறோம், எதை செய்யறோம், என்ன நடக்க முடியாத நிலைமை. குழந்தை பருவத்தை சொல்லுவோம், ஒரு வயசு நடக்க முடியாது, அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன்னா அந்த ஒரு வயசு வரை அதுக்கு என்னன்னு தெரியாது. அப்படி இன்னைக்கு சமுதாயத்துல 25 வயது 50 வயது ஆகியும் ஒரு குழந்தையை போல நடக்க முடியாத சப்பானியை போல சுபாவம் உடையவர்கள் இந்த தேசத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆமென். குழந்தைக்கு என்ன செய்யறோம், ஏது பண்றோம் தெரியாது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. எதை செஞ்சோம், ஏன் இந்த காரியத்தை செஞ்சோம், எதுக்கு தப்பு செஞ்சோம் தெரியாம செய்யக்கூடிய கூட்டங்கள் உண்டு. இன்னொன்னு எபூசியர்கள், அவருடைய மனுஷீக சுபாவம் உடையவர்கள் என்று வாசிக்கிறோம். மனுஷீக சுபாவம் உடையவர்கள். ஆமென். மாம்சமும் மனதும் விரும்புவதை செய்யக்கூடிய கூட்டங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் இத்தனை இயக்கங்கள் எழுந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அழிக்கணுமா? நேற்றைக்கு ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லுகிறார், கிறிஸ்தவ மதத்தை அழிச்சப்படணும் அப்படின்னாரு. ஆமென். ஒண்ணுமன மாற்றி போடணும். என்னன்னா என்னோட நோக்கம்னு ஒரு பெரிய தலைவர் சொல்லுகிறார் பாருங்க. அதான் மனுஷிகை சுபாவம், மாம்சம் மனதை விரும்பக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் சபைக்கு சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் ஜெயிக்கத்தான் வேண்டும். இந்த 3 கூட்டத்தையும் தாவீது ஜெயித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். நான் சொல்ற சபைக்குள்ளேயும் அநேகருக்குள்ளே மனுஷிக சுபாவம் இருக்கத்தான் செய்யும். மாம்சம் மனது விரும்பக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோம். அவர்களே நாம் ஜெயித்து தான் ஆகணும். ஓகே. அப்ப கவனிங்கள், பரலோகம் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அம்மையின் மத்தேயு சுவிசேஷம் 11:12 பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்வானா? பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்வான், அந்த சீயோன் கோட்டையை பிடித்துக் கொள்வான். ஆமென். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிற வழி. ஆமென். ஐயா, கேட்டுக்கு நரகத்துக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது. ஆகவே தான் பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்வான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தால் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். தாவீது ராஜா இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலே போராடி அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு இது எருசலேமாகிய சபை நிரந்தரம் அல்ல. சபைக்கு வந்துட்டோம், ஓகே பரலோகம் போயிடுவோம், அந்த கனவு மறந்துடணும். ஆமென். இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றவங்களாம் போயிட முடியாது. சர்ச்சில் முற்றுமுடி நிலைத்து இருக்கணும், சத்தியத்துக்காக வாழணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும். தாவீதை போல இப்படிப்பட்ட கூட்டத்தை அவர் ஜெயிக்கணும், சீயோன் கோட்டையை பிடிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரண்ட் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள பாருங்க. ஓகே, போகட்டும். அப்ப இந்த எருசலேமிலே யாரெல்லாம் சபைக்குள்ளே, எருசலேமாகிய சபைக்குள்ளே எப்படிப்பட்ட சுபாவங்கள் உடையவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எருசலேமாகிய சபைக்குள்ளே யாரெல்லாம் இருக்கணும்? இந்த சபைக்குள்ளே நமக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு, பலவிதமான சுபாவங்கள் உண்டு. இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சத்தியம். நான் பெரிய நீள ஆழம் உயர பரமான விட்டங்கள் பேசக்கூடிய நம்ம டீப்பான ஒரு பிரசங்கர் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பாஸ்டர் உங்களை போல, பாஸ்டர் ஆளுநர் பாலை போல அப்படியே இல்லை. ஆமென். அவர் நல்ல போதிக்கிற நல்ல ஒரு தேவ ஊழியர். ஆமென். செல்ல கவனிங்கள், வாசிப்போம். 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள். எருசலேமில் யாரெல்லாம் குடியிருந்தாவோ? யூதா, 2வது பென்யமீன், 3வது எப்ராயிம் மனாசே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. எருசலேம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னேன்?
சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். இப்ப நாம எல்லாம் எங்க இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கோம்? சீயோன்லயா? பரலோகத்திலயா? எங்க இருக்கிறீங்க? சபையில் இருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எருசலேமில் இருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்களையா, அந்த 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 சீயோனாகிய அந்த கோட்டையை பிடிக்கணும்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அதனுடைய வழிகளை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார். இடுக்கமான வாசல் வழிதான், பலவந்த பண்ணுவதா பிடித்துக் கொள்வார். ஆமென். கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஒரு மனுஷிக்கு சுவாமம் வாழ்ந்தானா நேர போயிடலாம். ஆனா பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கலாம்? இடுக்கமாக இருக்கிறது. ஆகவே இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள். பாதவரமையான ஒரு பாடல் இருக்கிற இடுக்கமான வாசல் வழியாக வருந்தி நுழைந்துடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போகட்டும், கவனிங்கள். அப்ப இந்த சபையாகிய பேழைக்குள்ளே, எருசலேமுக்குள்ளே இப்படி 3 விதமான கூட்டத்தார்களை குறித்து பார்க்கிறோம். யாரெல்லாம் இருந்தா? முதலாவது யூதா, இரண்டாவது யார் இருந்தா? பென்யமீன், மூன்றாவது யார் இருந்தா? எப்ராயிம், மனாசே. ஆமென். அப்ப இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்களையா, இப்படிப்பட்ட இந்த 3 விதமான சுபாவங்கள் சபைக்கு தேவை. 3 விதமான குணாதிசயங்கள் சர்ச்சுக்கு தேவை. முதலாவது என்னது? யூதா. இரண்டாவது, மூன்றாவது. அப்ப இன்றைக்கு உங்க பேரை மறந்துடணும். நான் சொல்ற இந்த 3 பேர் தான் உங்க வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். உங்களுக்கு இயற்கையாகவே எனக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா பைபிள்ல கர்த்தர் நமக்கு அருமையான 3 பேரை, 4 பேரை கொடுத்துருக்காரு. முதலாவது என்ன பேர் அது? இரண்டாவது என்ன பேரு? மூன்றாவது என்ன பேரு? நான்காவது என்ன பேரு? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 பேருடையவர்களாய் நீங்கள் நானும் இந்த சபையிலே, ஆமென், எருசலேமிலே வாழ்வோம் என்று சொன்னார். நிச்சயமா சீயோன் கோட்டையை பிடிக்க முடியும். முதலாவது யூதாவா? யூதா என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஆதியாகமம் 29:35 வாசிக்கிறோம். லேயாள் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, ஆமென், அவனுக்கு என்ன பெயரிட்டானாம்? யூதா என்று பெயரிட்டான். வாசிங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆமென். யூதா என்று பெயரிட்டாள். அப்ப யூதா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பேன். துதி என்ற அர்த்தம். யூதா என்றால் என்ன அர்த்தம்? துதி. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, துதி. யூதா. யூதா என்ன அர்த்தம்? துதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சபைக்குள்ள, எருசலேமுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு தேவன் வைத்திருக்கிற பிரதானமான முதலாவது சுபாவம் துதி. ஆமென். யூதா. ஐயா, நான் துதிக்கிறோமா? எனக்கு உங்களை மாதிரி பாட தெரியாது. பாஸ்டர் ஆளுநர் போல பாட தெரியாது. பாஸ்டர் அன்பை போல பாட தெரியாது. பாட தெரியுதோ தெரியலையோ, நீங்க பாடித்தான் ஆகணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை இந்த ஈரோடு மாவட்டம் முழுவதும் அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமென். அது கருப்பா பிறந்துச்சுன்னு தூக்கி போட்டுருமா? எப்படி அழகு பார்க்குது. உங்க குழந்தை பிறந்து உங்களுக்கு 1 வயசு வரும்போது அது அம்மா அப்பான்னு சொல்லக்கூட செய்யாது. ஆனா சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லி அந்த 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 ஃபங்க்ஷன் பெஸ்டா செஞ்சிருவோம். அப்படித்தான் நம்மளை படைத்த தெய்வனாகி கர்த்தர். நீங்க எப்படி பாடினாங்க என்ன, எப்படி வாயை திறந்தால் என்ன, என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஏன்னா அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் மண்ணையும் ரட்சித்து அபிஷேகித்து சபையாகி பேழைக்குள்ள வைத்திருக்கிறார். நீதான் யூதா, நீதான் அந்த துதி. கரவையத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எபூசியை மேற்கொள்ளணும்னா, அந்த கானானியை மேற்கொள்ளணும்னா, அந்த சப்பானியை மேற்கொள்ளணும்னா, அந்த கூடர்களை மேற்கொள்ளு. நீங்கள் சீயோன் கோட்டை பிடிக்கணும்னா, எருசலேமிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிற முதல் சுபாவம் யூதா. இப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு இருக்குமே, நிச்சயமாய் துதித்து அந்த சீயோன் கோட்டையை பிடிச்சிடலாம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 34:1 நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். எப்படிப்பட்ட நிலையில் தெரியுமா சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான்? பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, எல்லா பக்கமும் பிரச்சனை. ஆமென். பவுல் சொல்ற மாதிரி எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, மனம் உடைந்து போவதில்லை, கலக்கம் அடைந்து போவதில்லை. ஆமென். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் தாவீது சொல்லுகிறார், எத்தனை பிரச்சனை என்னை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை போராட்டங்களை சூழ்ந்திருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களே பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 8:2 வாசிக்கிறோம், குழந்தைகள் பாலகர் நாவிலே கர்த்தர் துதியை உண்டு பண்ணினார். ஆமென். நாமெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? குழந்தைகளாக.
பாடகர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாயில் என்ன வைத்திருக்கிறார்? துதியை வைத்திருக்கிறார். நல்லா கரங்க தட்டி ஆமென் சொல்லுங்க. துதியை வைத்திருக்கிறார், துதியை வைத்திருக்கிறார், துதியை வைத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற முதல் பேர் என்னது? சொல்லுங்க, யூதா. ஐயா சேர்த்து ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப இனி உங்களுக்கு பாட தெரியுதோ தெரியலையோ, நீங்க பாடித்தான் ஆகணும். எக்காலத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணித்தான் ஆகணும். அது வீடா இருந்தாலும், காடா இருந்தாலும், கடையா இருந்தாலும், எங்க இடமா இருந்தாலும், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. துதிப்பீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கரம் உயர்த்தி, நான் துதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் துதிக்க பிறந்தவன், சாத்தானை மிதிக்க பிறந்தவன். உங்களை என்னையும் துதிக்கத்தான் தேவன் உண்டாக்கினார், துதிக்கத்தான் கர்த்தர்களை படைத்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்களின் துதியை சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஏன்னா இதுதான் அவர் பிரியப்படுகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 69, 30, 31 கொம்பு விரிவலமான காலை இதை பார்க்கிறோம், இது வல்லவோ அவருக்கு பிரியமான. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் நம்ம உடுத்த அந்த நல்ல பெஸ்ட் புத்தாடைகளை விட, நம்ம வைத்திருக்கிற காசு பணத்தை விட, பங்களாவை விட, ஆமென், ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் காட்டில் எனக்கு பிரியமான என்ன தெரியுமா? என்னை துதிப்பதுதான், ஆமென், என்னை உயர்த்துவதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நண்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆமென். எருசலேம்ல இருந்தவர்கள் யார் யார்? யூதா, பென்யமீன், மனாசே, எப்ராயிம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு பேர் உண்டு, 4 பேர் ஆண்டு வைத்திருக்கிறார். இந்த 4 சுபாவங்கள் உங்களுக்கு இருக்கும்னா நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க எப்படியும் ஜெயிக்கலாம். சீயன் கோட்டை எப்படி செல்லும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து, நீங்க தான் யூதா. சொல்லுங்க, நீங்க தான் யூதா. உங்க பேர் என்ன பேரு? துதி. என்ன பேரு? துதி. சாத்தானை தூக்கி போட்டு மிதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். ஆமா, ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கான்னு தெரியல. நாங்கள் ஒரு பெரிய திருச்சபையில பல வருடங்களாக போதராக இருந்தவர். பாஸ்டர் ஷேக்ஸ்பியர் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. ஜெபத்தோட்டத்தின் தலைமை திருச்சபையில நான் ஃபாதர் பெர்க்மான் மூத்த அண்ணன் மகன். அவருக்கு நேர மூத்தவர் தான் என்னுடைய தகப்பனுடைய அப்பா. ஃபாதர் கூட 20 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தவன். இப்பொழுது ஃபாதருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நான் மதுரை பட்டணத்தில் அவை ஊழியர்களை செய்கிறேன். அப்பா மடியிலே என்ற அந்த டைட்டில் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மதுரை மெயினில் அந்த ரிங் ரோட்டில் ஆண்ட ஒரு அருமையான நல்ல ஒரு பில்டிங்கை தேவன் கட்டி கொடுத்துருக்கிறார். தென் தமிழகம் போகிறவங்கலாம் அந்த வசனத்தை பார்த்து தான் போகணும். ஆமாம், இன்றைக்கு எத்தனை புறஜாதிகள், இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காரில் பிரயாணம் பண்ணுறாங்க அந்த ரோட்டில். அதுக்கு பெரிய பெரிய போர்டு தூக்கி வைக்க போகிறோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஏன்னா 2 பேர்ல ஒரு ஆளுக்கு நிச்சயமான கிரியை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, போகட்டும். கவனிங்கள், என்ன சொல்ல வந்தேன்னா, அப்ப இப்படிப்பட்ட நாட்கள்ல ஃபாதர் கூட இருக்கும் பொழுது ஒரு சபையை நான் கையில ஃபாதர் எடுக்க சொன்னார்கள். எடுத்து அது ஆயிரங்களாக சபையை கர்த்தர் பெருக்கினார். ஆமென். ஆயிரங்களாக கர்த்தர் சபையை மாற்றினார். நூற்றுக்கணக்கான 40 பேர் கொண்ட சபை ஆயிரக்கணக்கான மக்களாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாட்கள்ல ஒரு குடும்பம், நல்லா துதிக்கிற குடும்பம், நல்லா ஜெபிக்கிற குடும்பம், துதிக்கிற குடும்பம், எந்நேரமும் ஜாய்ஃபுல்லா துதிச்சுட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்துல துதிக்கிற குடும்பங்களுக்கு ஒரு சோகம் வந்துருச்சு. என்ன சோகம்னா, அந்த வீட்டுல கணவன் மாத்திரம் ரட்சிக்கப்படலை, மனைவிக்காக சும்மா ஆக்ட் பண்ணி சபைக்கு வருவார். ஆனா அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் ஒரு ஆபீசர். அவர் ஏற்கனவே 2 பேருக்குமே மறு திருமணம், 2 பேருக்குமே இவருக்கு மனைவி இல்லை, அவருக்கு அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லாம 2 பேர் மறு திருமணம் பண்ணி 2 பேருக்குமே பிள்ளைகள் இருக்கிறாங்க ஏற்கனவே. அதோடு கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த குடும்பமே சாட்சியாக இருக்கிற குடும்பம். ஆனா அவரை தவிர அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, மனைவி மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா மனைவி அழகா இருக்காளே, அந்த மனைவி செத்து போயிட்டா, இந்த மனைவி ஓடி போயிடுவாளோன்னு ஒரு பயம். அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பெய்கின்ற மாதிரி ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் இருக்கிற ஒரு ஓனர், அவருக்கு நல்ல பழக்கமானது. ஏன்னா இவர் ஒரு பெரிய ஆஃபீஸர், மிலிட்ரி, ஒரு போலீஸ் துறையில் ஒரு பெரிய ஆஃபீஸர், சிஐ டிபார்ட்மெண்ட்ல. நல்லா கவனிங்க. ஒரு நாள் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தானே அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஓனரோடு கூட பழகி, அந்த ஓனர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நல்ல ஒரு சோசியக்காரர் வர்றாரு, எங்கேருந்து கேரளாவிலேருந்து வர்றாரு, அவர் சொன்னாலும் அப்படியே நடக்கும்பா, நீயும் கையை காட்டுப்பான்னு சொல்லி அவர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் அந்த மந்திரவாதி கொண்டு வந்த மந்திரம் செஞ்சு தான் நான் காலேஜே ஸ்டார்ட் பண்ணுவேன். அட்மிஷன் ஓஹோன்னு போயிட்டு இருக்கோம். நீனும் கையை காட்டு, ஆண்டவர் அந்த மந்திரவாதி மூலமாக உனக்கு ஒரு அர்த்தம் நடக்கணும்னு கையை காட்டணும்னு மந்திரவாதி சொல்லிட்டாங்க. இவன் பெரிய பணக்கான இருப்பான்னு தெரிஞ்சு பணத்தை கொடுக்கணும் பிளான் பண்ணி, உன் மனைவி உன்னை விட்டு சீக்கிரம் ஓடி போக போறா,
அதனால நான் உனக்கு ஐடியா சொல்றேன், உன் மனைவியுடைய பிளவுஸை கட் பண்ணி முடியை கட் பண்ணி கொண்டு வா, மந்திரம் பண்ணி வைக்கிறேன், கொண்டு போய் வீட்டில் வையா, ஓடி போக மாட்டா, உன் கூட இருப்பா, இதுக்கு இத்தனை ஆயிரம் செலவாகும்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே ஆசை, எப்படியாவது எத்தனை பணக்கார எத்தனை ஆயிரங்களை செலவழிச்சாலும் அவங்க எப்படியாவது குடும்பத்தை பாதுகாக்கணும் ஓடி போய் மனைவிட்ட சொல்லும் போது மனைவி சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க இல்லைங்க, நம்ம ஒரு நாள் அந்த காரியங்களை செய்யக்கூடாது, யாக்கோபு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை, நம்மளாம் துதிக்கிற குடும்பம், நம்மளாம் யூதாவின் குடும்பம், நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கவே கூடாது சொன்னால் அவர் கேட்கவே இல்லை, கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாரு. அந்த நாளில் நான் அந்த வீட்டுக்கு விசிட் பண்ண போகும் பொழுது அலங்காரமாக இருக்கிற குடும்பம் அன்னைக்கு அலங்கோலம் ஆகி ஒரே கண்ணீரும் கவலைமா இருந்தாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னா நிலைமை பூரா சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் துதிக்கிற குடும்பம் தானே, ஆகவே துதிக்கிற குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்காது, பிரச்சனை இல்லை, அதை வெளியே தள்ளி விட்டு எலுமிச்சம்பழத்தை ஜூஸை போட்டு கொடுங்க, நான் குடிக்கிறேன், சேர்ந்து துதிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார், அவ்வளவுதான், நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. அந்த அந்த நிகழ்ச்சி அப்படி நடந்துச்சு பாருங்க. எலுமிச்சம்பழத்தை ஜூஸை போட்டாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் குடிச்சேன். ஆமென். எல்லாம் சேர்ந்து நல்லா துதிக்க ஆரம்பிச்சோம். அந்த துதி மத்தியில ஆண்டவர் எனக்கு ஒரு புது பாட்டே கொடுத்துட்டாரு. என்ன பாட்டு தெரியுமா? ஜெயிக்க பிறந்தவன், நான் துதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சாத்தானை ஜெயிக்கிறவே மறுபடி குதிரை ஓட்டமா அந்த பாட்டை பாடிருப்பேன். குதிரை கருப்பு குதிரை, அது பிசாசு எப்பவுமே கருப்பத்தான் இருப்பேன். ஆமா, நல்லா கவனிங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இவங்க துதிக்க கண்ட காரியம், அந்த மந்திரவாதி சொன்னா பாருங்க, நீ உன் குடும்பம் மழை ஓடி போயிரு செத்து போயிருவேன்னு சொன்னானே, சொன்ன அந்த மந்திரவாதி செத்து போயிட்டேன். மந்திரவாதி ரெக்கமெண்ட் பண்ண சொன்னா பாருங்க, ரெக்கமெண்ட் பண்ண கல்லூரி ஓட அவரும் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாங்க. இந்த குடும்பம் துதிக்கிற குடும்பம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், நீங்களும் யூதாவை போல துதித்துக் கொண்டிருந்தால் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். நல்ல கரங்களை கட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த சபை நல்ல துதிக்கிற சபை தெரியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேரம் போயிடுச்சு. 10 நிமிஷத்துல ரத்தன சுருக்கமாய் வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்க போறோம். இரண்டாவது சுபாவம் என்னதான்? முதலாவது என்ன பார்த்தோம்? யூதா. இரண்டாவது சொல்லுங்க. இரண்டாவது பென்யமீன் என்று சொல்லும் பொழுது தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவமுடையவன் தான் பென்யமீன் சுபாவம். ஆமென். தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்கிறவன், தேவனுடைய வசனத்தை தரித்துக் கொள்கிறவன், தேவனுடைய வார்த்தையை தரித்துக் கொள்கிறவன், தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் தான் பென்யமீன் சுபாவம் உடையவன். இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கையில சபைக்குள்ள வருகிறோம், சாந்தா துதிக்கலாம் விட்டுருவான், நல்லா துதிக்க விட்டுருவான், துதிப்பா ஜெபம் பண்ணுப்பா, ஆனா வசனத்துக்கு போக விட மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? நானும் நல்லா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், துதிக்கிறேன் பாஸ்டர், ஆனா பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வந்துருது. இன்னைக்கு 10 அதிகாரம் வாசிக்க நினைச்சோம்னா ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியல. ரொம்ப பேர் இப்படிப்பட்ட காலங்களில் கடந்து போகிற கூட்டங்களை பார்க்கிறோம். என் அன்பு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, துன்மார்க்குடைய வழியிலே நடவாமலும் பாவிகள் உட்கார்ந்த இடத்திலே ஆமென். கர்த்தருடைய வசனத்தில் எந்த மனுஷன் இரவும் பகலும் தியானமாக இருக்கானோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? பெண்ணியம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தை சார்ந்து வாழ்கிறவன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், தேவ சித்தத்தை செய்கிறவன், தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்கிறவன். கரங்க வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே சங்கீதம் 118:6 வாசிக்கிறோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 16:5 வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, அந்த வசனம் எனக்குள்ள இருக்கிறது, அந்த வசனம் நிச்சயமா கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணு வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், ஆமென். பென்யமீன் சுபாவமுடையவர்கள் சபையில் இருக்க வேண்டும். பென்யமீன் என்று சொன்னால் வசனங்களை சார்ந்து வாழ்கிறவர்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்கிறவர்கள். கண்ணு வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை கடந்த ஆண்டுல உங்களுக்கு வேதத்தின் மேல அவ்வளவு ஆமென் நீங்க அதிக நேரம் எடுக்காமல் ஒரு காலங்கள் கடந்து போயிருக்கலாம். இந்த வருஷம் அதிக டைம் கொடுங்க, வசனத்துக்கு அதிகமாக நேரத்தை கொடுங்க, இரவு பகலும் வாசிக்கும் நேரத்தை ஒதுக்குங்க, நீங்க அதன் மேல பிரியம் கொள்ளுங்க. ஆமென். நீங்க அதன் மேல ஆசை கொள்ளுங்க. எந்த மனுஷன் வேதத்தின் மேல பிரியமா இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இளையராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். இந்த வருஷம் நீங்க இளையராக இருக்கிற மரத்தை போல நீங்கள் பசுமையா இருக்கணும்னா நீங்கள் இரவு பகலும் தெய்வ வசனத்தில் பிரியமாக இருக்கணும். கரங்கத்திற்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அவன் தான் பென்யமீன். ஆமென். எந்த மனுஷன் இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ அவன் நிச்சயமா ஆண்டோட சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு தேவ சத்தத்தினால கேட்க முடியல பாஸ்டர், என்ன அர்த்தம்னா அவனுக்கு என்ன இந்த வசனத்தின் மேல பிரியம் இல்லாம இருக்கான்னு அர்த்தம்.
இந்த வசனத்துல எவன் இரவு பகலும் தியானம் பண்ணி பிரியமா இருக்கானோ அவன் சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பான், தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். தேவ சித்தத்தை எப்ப செய்ய முடியும்? எந்த மனுஷன் சத்தத்தை கேட்கறானோ அப்பதான் என் சித்தத்தை செய்ய முடியும். அப்படி செஞ்சோம்னா நிச்சயமா சக்சஸா 100% வாழ முடியும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது வாசிப்போம், நேரம் நம்ம கடந்து போயிடுவோம், 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். ஆமென். எருசலேமிலே குடியிருந்தவர்கள் யார் யார்? முதலாவது யூதா, இரண்டாவது பென்யமீன், மூன்றாவது வாசிகளை பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 41:51 வாசிகள் பார்க்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயர். சரி, அப்ப கவனிங்க. இப்ப எப்ராயிம் காட்டுல யாரு மூத்தவன்? யாரு? மனாசே. பிறகுதான் எப்ராயிம். ஆமென். மூத்தவனுக்கு என்ன பெயரிட்டாரா? அப்ப மனாசே என்ன அர்த்தம் தெரியுமா? யோசேப்பு சொல்ற, என் வருத்தங்கள் யாவையும், இந்த மனாசே பிறந்த உடனே என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணிட்டாயா, அதனால இவனுக்கு என்ன பேர் வைக்கிறானா? மனாசே பேர் வைக்கிறான். என்ன வருத்தம்? யோசேப்பை குறித்து தெரியும். அவனுக்கு என்ன வருத்தம்? குடும்பமே அவனுக்கு வருத்தம் தான். அவன் ஒரு தவறு செய்யல. நீங்க நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் எனக்கு தீங்கு செஞ்சாங்க, ஏன் எனக்கு இந்த பொருளாதார செஞ்சாங்க, எத்தனை நாட்கள் அங்கலாய்க்கும். ஆமென். யோசிப்பு அப்படித்தான் அங்கலாய்த்து காலமே கடந்து போயிடுச்சு. குழந்தை பாக்கியமே இல்லாம கடந்து போயிடுச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னா அவனுக்குள்ள மன்னிக்க முடியாத நிலையில இருந்திருக்கிறான். அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. ஆமென். நான் என்ன தப்பு பண்ணேன், சகோதரர்களா என்னை கொண்டு போய் விட்டு போட்டாங்க, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களே, ஊரே என் தேசமே மறந்துருச்சேன், ஊரே மறந்துருச்சேன், சொந்தங்களே மறந்துட்டாங்களே, சொந்தங்களே மறந்துட்டாங்களே. அவனுக்குள்ள அப்படியே ஒரு அந்த வாய்ப்பு இருந்து அவனுக்கு பெரிய வேதனை. ஆனா ஒரு நாள்ல அவனுக்கு மனாசே பிறந்த உடனே அவன் சொல்றான், என் வருத்தங்கள் யாவையும் மறக்கப்படினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மூன்றாவது நம்ம வாழ்க்கையில யோசிப்பை போல மன்னிக்கணும், மறக்கணும். என்ன செய்யணும்? பக்கத்துல பார்த்து மன்னிக்கணும், மறக்கணும். யாவரோடு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். சொல்லுங்க பக்கத்துல, யாவரோடு எப்படி இருக்கணும்? சண்டை போடணுமா, சமாதானமா இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா, சண்டை போடணுமா? கடந்த ஆண்டு நீங்க மன்னிக்காத இந்த வருஷம் நீங்க மன்னிச்சு ஆகணும். அவங்களோட சமாதானம் ஆகிட்டு ஆகணும். நீங்க சீயோன் கோட்டையை பிடிக்கணும்னா மன்னிச்சு தான் பிடிக்க முடியும். சமாதானம் இருந்தால் தான் இந்த கோட்டையை பிடிக்க முடியும். உங்களுக்கு சீயோன் கோட்டை வேணுமா வேண்டாமா? இந்த பூமியில நமக்கு சத்துருக்கள் எதிரின்னு ஒருத்த கூட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு சாத்தான அவன் தான் நமக்கு எதிரி. மனுஷன் எதிரி இல்லை. மனுஷனுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகள் தான் எதிரி. ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா தீங்கு செய்யறானா, நீங்க நன்மை செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு அவன் தீமை தானே செய்யறான். அது மனுஷன் இல்லையா, மனிதனுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகள் தான். இதை அறிந்து கொண்டால் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு அர்த்தமா வசனங்கள் அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டு போகலாம், நேரம் இல்லை. முடிச்சதே உங்களுக்கு தெரியாத வசனங்கள் அல்ல. கவனிங்க. மூன்றாவது தேவன் எதிர்பார்க்கிற மூன்றாவது சுபாவம் மனாசே, மன்னிக்கிற சுபாவம். மறக்க ரொம்ப பேர் மன்னிச்சதுன்னு சொல்லிடுறோம், ஆனா ஏற்பட்டது இன்ஸ்டன்ட்டை மறக்க முடியாது. நடந்துருச்சே, நடக்கக்கூட நடந்துருச்சே, ஏன் இந்த தீமை செஞ்சாங்க? மன்னிச்சுட்டா சிஸ்டர், மன்னிச்சாச்சா பிரதர்? மன்னிச்சுட்டேன், மறக்கத்தான் முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறது பெருசு இல்ல, மறந்துடணும். பக்கத்துல இருக்க மறந்துடணும், மறந்துடணும். உங்க சத்துருக்கள் எதிரிகள் நீங்க பார்க்கும்போது அவன் உங்களுக்கு தீமை செஞ்சதாகவே உங்க நினைவில் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு மறதி இருக்கணும். கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேரை டெலிட் பண்ற மாதிரி டெலிட் பண்ணிடணும். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நான்காவது, இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கும்னா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளே யூதா, பென்யமீன், மனாசே அனுபவங்கள் இருக்குமே, ஆனால் நான்காவது ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் எப்ராயிமை கொடுக்க ஆரம்பிச்சுவார். வாசிங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பாருங்க, எப்ராயிம் என்ன அர்த்தம்? பலுக பண்ணினார், பெருக பண்ணினார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி விதமாக இந்த பூமியிலே விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க, கண்ணு வைத்து, இந்த வருஷம் எனக்கு எப்ராயிம் காத்திருக்கிறது, எனக்கு எப்ராயிம் காத்திருக்கிறது, பெருக்கம் காத்திருக்கிறது, ஆசீர்வாதங்களை காத்திருக்கிறது. இனி அவர் ஆஸ்வதிக்க போகிறார், பெருகவே பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தான் இந்த எப்ராயிம், நான் தான் எப்ராயிம், நான் தான் மனாசே, நான் தான் பென்யமீன், நான் தான் யூதா. விளங்குது சொல்றவங்க கரங்க தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேர் பெருக்கத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் பெருக்க நினைக்கிறீங்க? ஆமென். வந்தோன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்க விளைச்சலின் பலனை வர்த்திக்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு பெருக்க உண்டு. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்ய போகிறார். பக்கத்துல பார்த்து இந்த வருஷம் உங்களுக்கு பெருக்க இருக்கு. சுருக்கமா பெருக்கமா, நெருக்கமா, நெருக்கமெல்லாம் பெருக்கமா மாற போகுது. கடந்த ஆண்டு நீங்கள் கண்டு வந்த எல்லா நெருக்கத்தையும் சுருக்கத்தையும் இந்த ஆண்டு ஒரு பெருக்கமாய் மாற்ற போகலாம். ஒரு அல்லில் ஏற்ற சொல்லுங்களே பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்களே பார்க்கலாம். நீங்க சத்தமா சொல்லுங்க. நல்ல வார்த்தையை தான் சொல்றேன். உங்களுக்கு பெருக்கம் உண்டு. ஆமென். எவ்வளவு கூட நீங்கள் நெருக்கப்பட்டீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு பெருக்க பண்ண போகிறார். பெருக்க பண்ண போகிறார். பெருக்க பண்ண போகிறார். நான் ஆஸ்வதிக்க போகிறேன். பெருக்க பண்ண போகிறேன். என் ஜனம் என்னை துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்னை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருச்சு. அவளோட சமாதானமாய் வாழ ஆரம்பித்தது. நிச்சயமா உங்களுக்கு எப்ராயிம் காத்திருக்கிறது. நிச்சயமா சீர் கோட்டை நீங்கள் பிடிக்க முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெருக்கம். வியாபார தரங்களில் பெருக்கம், வேலை ஸ்தலங்களில் ப்ரமோஷன்ல ஒரு பெரிய மேன்மை உண்டு. எத்தனை கடைகள் இருந்தாலும், எத்தனை வியாபார ஸ்தலங்கள், எத்தனை கம்பெனிகள், எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தர் அங்களுக்கு ஒரு மேன்மை தருவார். அங்களுக்கு ஒரு உயர்வை தருவார். ஆமென். 2 கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இவ்விதமா தாவீது எருசலேமில் இருந்து கொண்டு சீயோன் கோட்டையை பிடித்தார். அதுக்கு ஆமென் தாவீது நகரம் என்று பெயர் சூட்டினார். நாமும் சீயோன் கோட்டையை பிடிக்க போகிறோம். நம்முடைய பெயரை எங்க சூட்ட போகிறோம். அதான் நமக்கு நிரந்தரமானது. அதான் நமக்கு நித்தியமானது. இந்த ஈரோடு மாவட்டம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இது நமக்கு சொந்தமானது அல்ல. நமக்கு சொந்தம் அந்த பரலோகம் தான். ஆகவே அந்த சீயோன் கோட்டையை பரலோகத்தை பிடிக்க வேண்டும். யார் எருசலேம் ஆகிய சபைகள் இருக்கக்கூடிய நமக்குள்ளே 4 அனுபவங்கள் காணப்பட வேண்டும். யூதா, பென்யமீன், மனாசே, எப்ராயிம். எழுந்து நிற்போம். நான் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கேட்ட வார்த்தைகளுக்கு 2 கரங்களை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, 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 நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓரா மாமா காபா காதா ரீபா பாபா. அவர் நம்பத்தக்கவர். அவர் சொன்னதை செய்பவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. மனமாற மனத்துத்திரனும் அல்ல. அவன் மனமாற மனத்துத்திரனும் அல்ல. அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமா செய்வார். எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். உன் நற்சீரை உண்டாக்க செய்வேன் சொன்னார். அவன் உன்னுடைய சீரை பார்த்து உனக்கு நற்சீரை உண்டாக்க செய்வேன். ஒரு விளைச்சல் பலனை வர்த்திக்க பண்ணுவேன் என்றெல்லாம் எனக்கு வாக்கு கொடுத்தவர் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் உங்களுக்கு செய்வார். அவர் நம்பத்தக்கவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். சொல்லுங்க. ஏன்னா இந்த பாடலை பாடும் பொழுது எனக்கு எதுவுமே கிடையாது. பார்த்த மாத்திரம் அந்த கொடுத்தார். ஆனா அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அன்றைக்கு நடக்கல. ஏன்னா வசனம் சொல்றது வாக்கு தத்தம் எல்லாம் மாமென்றும் காடு கூட ராஜா காடு கொடுத்து வாக்கு தத்தம் எல்லாம் மாமென்றும் அவர் பொய் சொல்ல மனமாற பார்த்து பொய் சொல்ல மனமாற உங்களுக்கு உங்களை இந்த வருஷம் உயர்த்தி ஆகும். ஆமைன்னு சொல்றீங்க. எத்தனை பேர் இந்த கேட்ட வார்த்தையில் ஆசீர்வாதமா இருந்தது? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அப்ப அன்றைக்கு எதுவுமே இல்லை. அந்த வார்த்தை மாத்திரம் எனக்கு இருந்துச்சு. அதை பிடிச்சுக்கிட்டேன். என்ன ஆண்டவரே காடு தருவேன்றீங்க, தேசங்களுக்கு கொண்டு போவேன்றீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டையும் கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது ஆண்டவரே. சைக்கிளா? நான் உனக்கு காரை தர போகிறேன், ஃப்ளைட்ல கொண்டு போகிறேன், ஒரு நாட்கள்ல உங்க தேசங்கள்லாம் பயன்படுத்த போகிறேன், பாஸ்டர் ஆலன்பால் சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு போக போறேன் என்று எப்ப அன்றைக்கு சொன்னா 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். கட்டி நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாது, நம்பி ஓடு என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாது, நம்பி ஓடு என்றும் அவர் கைவிடாதவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர்,
என்றும் மாறாதது. நம்பியோடு என்னும் அவர் கைவிடாதது. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதது. நம்பியோடு என்னும் அவர் கைவிடாதது. இயேசு நம்பத்தக்கது, உண்மை உள்ளது, சொன்னதை செய்வது, சொன்னதை செய்வது. Hallelujah, 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 hallelujah. Thank you, glory, glory, glory. Amen. நம்ம காது தேவனுக்கு ஒரு விஷயம் போட்டு பிடித்தார். சாமி தகவல் பேசுகிறாரப்பா. நாங்கள் தாவிரை போல உண்டாவா வெளியே போயினார். மாமாசை எவ்வளவே போல சபையிலே நாங்கள் காணத்தை கத்த திரும்ப செய்கிறார். ஓ கோடி கரையை தட்டி ஆமீன் செல்கிறார்கள். கத்தர் வல்லவர் இந்த வரசர் உங்களை அறியாமல் அபிஷேகத்தை நடத்தட்டும். ஒவ்வொருவரை இருந்தாவாய் தேவன் மாற்றுவாராக. ஒவ்வொருவரை பொன்னிமையாய் மாற்றுவாராக. வசனத்தை சார்ந்து வாழ்கிற அனுபவங்களை கட்ட நடத்துவாராக. ஒவ்வொருவரை மன்னாசாயை மாற்றுவாராக. நீங்கள் பணியில் பெருகத்தக்கதா, இந்த சபை பணியில் பெருகத்தக்கதா, பணத்திலும் பணத்திலும் அவன் பணியில் பெருகத்தக்கதா தேவ சபையை மாற்றுவாராக. இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை சபையிலே வேரூன்ற பண்ணும்படி, சபையிலே ஆராதிக்கும்படி, சபைக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடும்படி, சபையிலே தேவனுக்காய் கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை உதவி செய்து வழிநடத்த போறபடியாக கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் செய்தி கொடுத்த அருமையான ஆசிரை கர்த்தரை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.